காலை நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஓட்ஸு சீஸ் ஆம்லேட்டு. ஓட்ஸை வச்சுட்டு எக்கெல்லாம் சேர்த்துட்டு சீஸை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா காலை நேரத்தில் நல்ல வயிறும் ஃபுல்லாகும். தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஆம்லேட் சாப்பிட்டாலே போதும். இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்ட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடமாவு, சிவப்பு அரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டு எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காமல் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி. இந்த ஓட்ஸ் ஆம்லெட் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான ஓட்ஸை பொத்துக்கலாம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் சேர்க்குறேன். இதில் வெதுவெதுப்பான பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. முட்டையை நல்லா மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா அடித்து எடுத்துடலாம். இந்த முட்டையோடு சேர்க்கறதுக்கு ஒரே ஒரு குடமிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ ஊற வச்சுருந்த ஓட்ஸும் நல்ல பாலெல்லாம் உறிஞ்சி நல்லா ஊறி இருக்குது, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்ல முட்டையோட நுர அடிக்கிற மாதிரி நல்லா அடித்து கிளறி விட்டு, நான் சின்ன சீஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் சீஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த சீஸை கேரட்டு துருவலில் இப்படியே துருவி எடுத்துடலாம். இந்த சீஸையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தோசைக்கல் நல்லா சூடு ஏறிட்டு அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ கலந்து வச்சுருந்த கலவையை உள்ளே சேர்த்துட்டு நல்ல ஆம்லேட் மாதிரி நல்லா பிரித்து விட்டுறலாம். இது சுற்றிலையும் 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுடலாம். வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்போ துருவின சீஸை மேலே அந்த இது மேலேயே ஆம்லேட் மேலேயே வச்சு விட்டுறலாம். சீஸை வச்சுட்டு அப்படியே ஒரு மடிச்சிடலாம். மடிச்சுட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் சீஸ் இலகிற மாதிரி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஓட்ஸு சீஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு.